அத்தியாயம் 17. டேய் ரவி! ரவிசங்கரை காணாமல் தேடி அதே நேரம் சரியாக திறந்திருந்த அறைக்குள் நுழைந்த வேணுவும் மூர்த்தியும் அவனின் செய்கையை பார்த்து திகைத்து போய் அலறினர். நொடி கூட தாமதிக்காமல் பாய்ந்து சென்று வேணு அவன் கால்களை எம்பி தூக்கி பிடித்து கொள்ள மூர்த்தி ரவிசங்கரின் கழுத்திலிருந்து சுருக்கை விடுவித்தான். 2 பேரும் அவனை அலைக்காக தூக்கி கொண்டு முதல் வேலையாக அந்த அறையை விட்டு வெளியே வந்து அறைக்கதவை படீரென அரைந்து சாத்திவிட்டு பக்கத்தில் இருந்த ரவிசங்கரின் அறைக்குள் சென்று அவனை கட்டிலில் கிடத்தினர். டேய் ரவி, என்ன பாருடா! வேணு அவன் கன்னத்தில் படபடவென தட்டினான். மூர்த்தி ஜக்கில் இருந்த நீரை கைகளில் எடுத்து அவன் முகத்தில் தெளித்தான். எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த ரவிசங்கரின் அகன்ற விழிகள் மெல்ல மெல்ல சாதாரண நிலைக்கு வந்தது. என்னடா, என்ன ஆச்சனுக்கு? எழுந்து உட்கார்ந்து தலையை உசுப்பி கொண்டவனுக்கு சற்று முன்பு பக்கத்து அறையில் கேட்ட பார்த்த விஷயங்கள் சட்டென நினைவுக்கு வந்தது. திகிலுடன் கண்களை சுழற்றி தன் அறையை பார்த்தான். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த நண்பர்களின் முகத்தில் கோபம் தெரிந்தது. என்னடாச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? என்ன நடந்துச்சு? அவன் கேள்விகளை அடுக்க வேணுவும் மூர்த்தியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்ன நடந்ததா? நீ இப்போ அந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மூர்த்தி கேட்க குழப்பமாய் தலையசைத்தான் ரவி. தெரியலடா, வெளியில ஹாலில் யாரோ இருமுற சத்தம் கேட்டதுன்னு வெளியே வந்த. மாடியில் அண்ணன் ரூம்ல இருந்து பேச்சு குரல் கேட்டுச்சு. கதவை திறந்து உள்ள போனதுன்னு தான் தெரியும். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்பதான் முழிக்கிறேன். அவர்களுடைய உருவத்தை பார்த்ததையும் பேசிக்கொண்டதையும் அவன் சொல்லவில்லை. சொன்னால் அவர்கள் கேலி செய்வார்கள். தனக்குன்னு ஒரு அனுபவம் வர்ற வரைக்கும் எல்லாமே போய் தான் ரவி. ஜனனி அன்று சொன்னது இப்பொழுது அசந்தர்ப்பமாக நினைவுக்கு வந்தது. ஜனனியை கூப்பிட்டு பேசினால் என்ன? அதன் பிறகு அவளை பார்க்கவே முடியவில்லை. வேணு உலுக்கினான் நண்பனை. டேய் டேய், மறுபடியும் கனவுலகத்துக்கு போயிடாதடா. இல்ல, ஐம் ஆல் ரைட். சரி, நான் என்ன பண்ணேன்னு நீங்க சொல்லவே இல்லையே? ரவி கேட்க இருவரும் சற்று தயங்கினர். இவனிடம் சொல்லலாமா? வேணு மூர்த்தியை கண்களாலேயே கேட்க சொல்லிவிடலாம், அதுதான் இவனுக்கு நல்லது. மூர்த்தியும் கண்களாலேயே பதில் சொன்னான். பின் இருவரும் நடந்ததை சொல்லிவிட்டனர் அவனிடம். கேட்ட ரவிசங்கருக்கு அதிர்ச்சி. மை காட், நான் அப்படியா செய்ய போனேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீ தான் யாரோ ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி இருந்திய ரவி. ரவி, சம்திங் ராங் இந்த வீட்டில். நீ இந்த வீட்டில் இருக்க வேணாண்டா, வேற வீடு மாத்திடு. எங்களுக்கு உன்னை நினைச்சா கவலையா இருக்கு. மூர்த்தி சொல்ல ரவி யோசிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 18. பஸர் ஒலித்தது. கதவை திறந்த வேணுவின் கண்களில் ஆச்சரிய திகைப்பு. வெளியே ஜனனி நின்றிருந்தாள். தோளில் பேக்பேக்குடன் இளஞ்சிவப்பு நிற சுடிதார் அணிந்திருந்தாள். சற்றே கலைந்த தலை, களைப்பு தெரிந்த முகம். ஏ ஜனனி, வா வா, உள்ள வா. வழியை விட்டு நகர்ந்த வேணு உள்ளே மாடியை நோக்கி குரல் கொடுத்தான். டேய் ரவி, யார் வந்திருக்கான்னு பாரு. அவனது உற்சாக குரல் கேட்டு ரவிசங்கரும் மூர்த்தியும் மாடியிலிருந்து இறங்கி வந்தனர். பொன்னம்மா கூட கரண்டியும் கையுமாக தலையை மட்டும் நீட்டி வெளியே ஹாலை எட்டி பார்த்தாள். வாச்சனனி, ரவிசங்கரின் குரலில் உற்சாகம் இல்லை, சோகமும் வருத்தமும் குழப்பமுமாக இருந்த அவன் முன் வந்து நின்றாள் ஜனனி. சாரி ரவி, விஷயம் கேள்விப்பட்ட. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால உடனே என்னால வர முடியல. இப்போ தேவையில்ல உங்களுக்கு. வெரி சாரிப்பா. அண்ணா அண்ணி, சாரி, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா நடந்தது? நீ முதல்ல உட்காரு. அவன் சோஃபாவை காட்ட தன் பேக்கை கழட்டி தன் அருகில் வைத்தபடி சோஃபாவில் உட்கார்ந்தாள் ஜனனி. அத்தை ஏன் கேட்குறிய தாயி? எல்லாம் அந்த செய்வனதே. நல்லா இருந்த குடும்பத்துக்கு இப்படி யாராவது வேண வைப்பாங்களா? வச்சு புட்டானே அந்த அசக்கார பாவி. சூடான காஃபி கோப்பை அவர்கள் முன் இருந்த டீப்பாயில் வைத்தபடி அங்கலாய்த்த பொன்னம்மாவை அதிர்ச்சியுடன் ஏறிட்டாள் ஜனனி. அமைதியா இருந்த ரவிசங்கரை கேள்வியுடன் பார்த்தாள். இவங்க என்ன சொல்றாங்க ரவி? நீ ரொம்ப டயர்டா தெரியற. முதல்ல காஃபியை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. கீழே நண்பர்கள் வேணுவும் மூர்த்தியும் தங்கியிருந்த அறைக்கு நேர் எதிரே இருந்த அறையை கை காட்டினான் ரவிசங்கர். அப்புறம் பேசிக்கலாம். அதன் பின் ஜனனி எதுவும் பேசாமல் நண்பர்கள் மூவரையும் பார்த்தபடி அமைதியா காஃபியை குடித்துவிட்டு அவன் சுட்டிக்காட்டிய அறைக்கு தன் பேகை எடுத்துக்கொண்டு நடந்தாள். பொன்னம்மாவின் குரல் அவள் முதுகில் எதிரொலித்தது. ஆத்தா, சூடா இட்லியும் குருமாவும் வச்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட வந்துருங்க. தம்பியலா, நீங்களும் தான்.
ஜனனி திரும்பி புன்னகைத்தபடி தலையாட்டி விட்டு அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள். அவள் உள்ளே போவதையே பார்த்து கொண்டிருந்தான் ரவிசங்கர். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது இந்த விஷயங்களை பற்றி புரிதல் இருக்குமானால் அவளிடம் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாள். அன்று அவள் இது மாதிரி ஏதோ சொல்ல வரும்பொழுது தானும் நண்பர்களும் அவளை இன்சல்ட் செய்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் சொன்னதும் நினைவில் நின்றது. அனுபவம் என்று ஒன்று ஏற்படாத வரையிலும் எல்லாமே பொய்தான். எவ்வளவு உண்மையான வார்த்தை! இவ்வாறு அவன் நினைத்து கொண்டிருந்த போதுதான் அறைக்கு சென்ற ஜனனி கதவை படீரென திறந்து கொண்டு பதட்டமாய் வெளியே ஓடி வந்தாள். அத்தியாயம் 19. ஏ ஜனனி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? வேணுதான் முதலில் பார்த்துவிட்டு கேட்டான். ஓடி வந்த ஜனனியின் முகத்தில் பீதி அப்பி இருந்தது. அங்கே உள்ளே வெளியே யாரோ அறையை சுட்டி காட்டி உளறினாள். சட்டென அமர்ந்திருந்த சோஃபாவை விட்டு துள்ளி எழுந்தான் ரவி. எழுந்தவன் அந்த அறைக்குள்ளே நுழைந்தான். அறையை பார்வையால் துழாவினான். அறை அமைதியாய் இருந்தது. உள்ளே யாரும் இல்லை. அறையின் சுவரில் பெரிய கண்ணாடி ஜன்னல் அது திறந்திருந்தது. அதன் வழியே தோட்டத்து வெளிச்சமும் காற்றும் உள்ளே வந்து கொண்டிருக்க காற்றுக்கு திரைச்சீலை அசைந்து கொண்டிருந்தது. உள்ளே மெதுவாக எட்டி பார்த்த ஜனனி அந்த ஜன்னலை நோக்கி கை காட்டினாள். அது வழியா வித்தியாசமா ஒரு முகம் தெரிஞ்சது ரவி. ஒரு மாதிரி முகமெல்லாம் கறி அப்புன தினுசுல தலையில இறகெல்லாம் வச்சிருந்தான். நான் கண்ணாடியை பார்த்து முகம் தொடச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடி வழியா பார்த்தேன். சட்டுன்னு திரும்பி ஏன்னு கூப்பிடுறதுக்குள்ள பட்டுன்னு அந்த முகம் மறைஞ்சு போச்சு. அவள் சொல்வதை கேட்ட பொன்னம்மாள், ஐயோ கொடுமையே, இன்னும் என்ன இளவு இந்த வீட்டில் விழணும்னு இந்த வீட்டையே அவன் சுத்தி சுத்தி வாரான்னு தெரியலையே என வாய் விட்டு புலம்ப ஆரம்பித்தாள். அவள் சொல்ல சொல்லவே ரவிக்கு குழப்பமும் கோபமும் ஒரு சேர ஏற்பட ஆரம்பித்தது. அவனை இன்னைக்கு என பல்லை கடித்தவன் சட்டென ஹாலுக்கு வந்து வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே பாய்ந்தான். வேணுவும் மூர்த்தியும், டேடே நில்றா, தனியா போகாத. அவர்கள் கத்துவதை பொருட்படுத்தாமல் கீழே அந்த அரை கதவின் ஜன்னலை நெருங்கினான். அங்கே அத்தியாயம் 20. அந்த இடத்தில் யாரும் இல்லை. லேசாக கிளம்பியிருந்த சூரியன் கூட அந்த தோட்ட பகுதிக்குள் இன்னும் நுழையவில்லை. அப்படி 4-5 மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. ஒரு செம்பருத்தி செடி உயரமாக வளர்ந்து ஜன்னல் கதவை உராய்ந்து கொண்டிருந்தது. ஒருவேளை இதை பார்த்து ஜனனி தவறாக புரிந்திருப்பாளோ? இல்லையே, ஆள் அடையாளம் சரியாக சொன்னாலே. பொன்னம்மா சொன்னவனும் இப்போது ஜனனி சொல்பவனும் ஒருவன் தானே, ஒரே அடையாளம் தானே. ஜனனிக்கு இன்னும் இங்கே நடந்திருப்பவை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ரவிக்கு என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. இந்த வீட்டின் மர்மம் இன்னும் தொடர்கதையாகவே இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. யோசித்து கொண்டே வந்தவனின் பார்வையில் சட்டென அது பட்டது. என்ன இது? குனிந்து பார்த்தான். பின்னோடு ரவி என அழைத்து கொண்டே வந்த நண்பர்களுக்கு மத்தியில் வந்த பொன்னம்மா ரவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். ஐயோ கரகமே, இது என்ன? இன்னும் யாரு என்ன பண்ண போகுதோ? ஆத்தி, இது அன்னைக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்காளே என நெஞ்சில் கை வைத்து புலம்ப ஆரம்பித்தாள். அவளது புலம்பல் சத்தத்தை கேட்டுக்கொண்டே வந்த ஜனனி பொன்னம்மாவின் பார்வை போன இடத்தை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் பார்வையில் பயம் கலந்திருந்தது. மை காட், நெக்ரோமென்சியா! ரவி, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு! கிட்டத்தட்ட அலறினாள் ஜனனி. அவள் பார்த்த அலறின இடத்தில் சில குரூரமான பொம்மைகளும் இரத்தமும் எலுமிச்சம்பழங்களும் பெயர் தெரியாத இன்னும் ஏதோ கருப்பு வஸ்துவும் கூடவே ஒரு சிவப்பு நிற மலைவாழ் மக்கள் அணிவது போன்ற ஒரு பதக்கம் போன்ற ஆபரணமும் இரத்தம் தோய்ந்து செக்க செவேலென மண்ணுக்குள் புதைத்தும் புதைக்காமலும் கிடந்தன. தோட்டத்து மரங்களினுடைய தவழ்ந்து வந்த சூரிய கதிர்கள் இரத்தம் தோய்ந்த அந்த பதக்கத்தில் பட்டு பளீரென இரத்த நிறத்தில் ஒளியை பிரதிபலித்தது. மனதுக்குள் ஒரு பயத்தை உருவாக்கியது. அத்தியாயம் 21. தன் அறையில் கட்டிலுக்கு அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஜனனியிடம் இதுவரை நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தான் ரவிசங்கர். அருகில் நண்பர்கள். ஜனனி எதுவும் பேசவில்லை. ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். ஜனனி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு இப்போ எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியல. என்ன நடக்குது என்ன சுத்தி இந்த வீட்டை சுத்தின்னு புரியல. போலீஸ் உதவியை நாடினேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். யாரும் என்ன கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது உண்மையா இல்லை இல்யூஷனா? எனக்கு ஒரு தெளிவு வேணும் ஜனனி. எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் என்ன நடந்தது? இந்த வீட்டில் நடந்தது கொலைகளா இல்லை சூசைட்ஸா? அவங்கள மிரட்டின மாதிரியே
என்னையே சுத்தி சுத்தி வந்து மிரட்டுறது யாரு? அண்ணியை மிரட்டின இப்போ நீ கூட பார்த்த இந்த ஆதிவாசி மனிதன் யாரு? உண்மையிலேயே அவன் ட்ரைப்ஸ் தானா இல்ல நடிக்கிறானா? இந்த சென்னையில அப்படி ஒருத்தன் எப்படி பகிரங்கமா நடமாட முடியும்? இப்படி தோட்டத்துல புதைச்சி வைக்கிற இந்த கன்றாவிக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி விடை தெரிஞ்சுக்கிறது? யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்வாங்க? படபடவென கேள்விகளை அடுக்கினான் ரவிசங்கர். எங்க அப்பா சொல்வார். பட்டென பதில் வந்தது ஜனனியிடமிருந்து. ரவி நிமிர்ந்து அவளை வியப்பாய் பார்த்தான். என்ன, உன் அப்பாவால சொல்ல முடியுமா? எங்க ஃபேமிலி பத்தி அவருக்கு தெரியுமா? இல்லை. மறுப்பாய் ஜனனி தலையாட்டினாள். உங்க யாரை பத்தியும் அவருக்கு தெரியாது. ஆனா என நிறுத்தினாள். மூவரும் அவளை கேள்வியாய் ஏறிட்டனர். ஆனா நான் உங்க அண்ணன் அண்ணி நியூஸ் பத்தி அப்பாட்ட சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பினப்போ அப்பா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? நான் கிளம்புறேன்னு சொன்னப்போ எதுவும் சொல்லல. ஏன்னு தெரியல, பூஜை அறையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு திரும்பி வந்தார். வந்தவர் ஒன்னு சொன்னார். அதாவது உன்கிட்ட சொல்ல சொன்னார். என்கிட்டயா? ரவிசங்கரின் முகத்தில் குழப்ப கேள்வி. ஆமா, அந்த பையன் ரவிசங்கர் யாரும் பார்க்காத காட்சி ஒன்னை, அதாவது மாயாஜால அமானுஷ்ய காட்சி ஒன்னை இந்நேரம் பார்த்து ஒரு குழப்பத்தில் இருப்பா. பல விஷயங்கள் அவன் மனசை அரட்டிட்டு இருக்கும். அவனுக்கு விடை தெரியணும்னு விரும்பினா என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் என்னால் ஆனதை செய்கிறேன். அவன் முழு நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்தா மட்டும்தான் நான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பிச்சார். ஆனா உன்கிட்ட இதை எப்படி சொல்றது? நீ இதை எப்படி எடுத்துப்ப? சொன்னா நம்புவியோ மாட்டியோன்னு நான் உன்கிட்ட சொல்லல. ஜனனி சொல்லி முடிக்கவில்லை. சடார் என எழுந்தான் ரவிசங்கர். என்ன சொல்ல போகிறானோ என ஜனனி கவலையுடன் அவனை பார்த்து கொண்டிருக்கும் போதே, கிளம்பு ஜனனி, இப்பவே போலாம், உங்க அப்பாவை பார்க்கலாம் என்றவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் வேணுவும் மூர்த்தியும், கூடவே ஜனனியும். அத்தியாயம் 22. அன்று மாலையே ஜனனியுடன் காரில் பயணமாகிவிட்டனர் அனைவரும். ஜனனியின் ஊர் கோயம்புத்தூரிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் உள்ள கட்டிவேலி கிராமம். விடியற் காலையிலேயே வந்துவிட்டனர். கோயம்புத்தூரின் குளுமையும் கேரளாவின் பசுமையும் குறைவர பெற்றிருந்தது. அருகில் ஒரு 6 ஊரை சுற்றி கொண்டு ஓடியது. அருகருகே எல்லோர் வீட்டிலும் கொல்லை இருந்தது. கொல்லையில் கிணற்றுடன் கூடிய தோட்டம் இருந்தது. ஆற்றங்கரையுடன் ஒட்டி மேடான இடத்தில் அமைந்திருந்தது ஜனனி சுட்டி காட்டிய வீடு. அதை வீடு என சொல்ல முடியாது. அகலமான மூங்கில் வேலிகளுக்கு நடுவில் நடுத்தரமான ஓர் குடிசை அமைந்திருந்தது. முன்வாசலில் பலவித செடிகள் வரிசையாய் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு சிறு நந்தவனம் போல் இருந்தது. குடிசைக்கு முன்பு ஒரு கல் மேடையில் சிறிய சூலம் ஒன்று நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று செருகி வைக்கப்பட்டிருந்தது. வாசலில் தனது காரை மூங்கில் வேலிக்கு முன்பாக நிறுத்தி இறங்கினான் ரவிசங்கர். ஜனனியும் வேணுவும் மூர்த்தியும் அடுத்தடுத்து இறங்கினர். அந்த இடத்தை குழப்பமாய் பார்த்தனர் நண்பர்கள். என்ன ஜனனி, வீடுன்னு சொன்ன, இது ஏதோ கோயில் மாதிரி இருக்கு. ஆமா ரவி, இது கோயில்தான். அப்பா வாராகி அம்மன் உபாசகர். அவர் இந்நேரம் எப்பவுமே கோயில்ல தான் இருப்பாரு. அவருடைய பூஜையெல்லாம் இங்க தான் நடக்கும். அதான் நேரா இங்க வந்துட்டோம் என்றபடி உள்ளே நடக்க ஆரம்பித்தாள். இவர்களும் சுற்றி சுற்றி பார்த்தபடி அவளை பின்தொடர்ந்தனர். சலசலக்கும் ஆற்றங்கரை, தொலைவில் மேகம் மிதக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வரிசைகள், பசுமையாய் பறந்திருக்கும் வயல் பரப்புகள், தூர பறக்கும் வெண்ணிற நாரை கூட்டங்கள், காற்றில் பரவியிருக்கும் இதமான குளிர், சுற்றி மலர்ந்து மனம் பரப்பும் பூக்கள் என பார்ப்பதற்கே அந்த இடமே ரம்மியமாக இருந்தது. மனதிற்குள் சலசலத்து கொண்டிருந்த எண்ண ஓட்டங்கள் அடங்கி ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி பரவுவதை உணர்ந்தான் ரவிசங்கர். முன்னால் நடந்த ஜனனி குடிசையில் சற்று திறந்திருந்த வாசல் கதவை லேசாக உள்ளே தள்ளினாள். அப்பா, அப்பா மெதுவாக கூப்பிட்டாள். உள்ளிருந்த மூலிகை சாம்பிராணி வாசனை, தசாங்க வாசனை என கலந்து கட்டி வெளியே வந்து அவர்களின் நாசியில் ஏறியது. பூக்களின் நறுமணம் கலவையாக கமழ்ந்தது. உள்ளே உள்ளே வாமா, அவங்களையும் வர சொல்லு. உள்ளிருந்து ஒரு முதிய ஆண் குரல் கேட்டது. ஜனனி திரும்பினாள். வாங்க உள்ளே போலாம். ஷூ ஸ்லிப்பர்ஸ் அதோ அங்க ஓரமா கழட்டி வச்சிடுங்க என்றவள் அதே போல் தனது செருப்பை ஒரு ஓரமாக கழட்டி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே நல்ல பெரிய கூடம். அதன் நடுவில் சிறிய மண்டபம் போன்ற அமைப்பு அலங்கரிக்கப்பட்டு அதன் உள்ளே முன்னங்கை நீளத்தில் ஒரு விக்கிரகம் இருந்தது. வாராகி அம்மனின் விக்கிரகம். மாலைகள் சூடி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பன்றி முகத்துடன் இருபுறமும் கூரான நீண்ட பற்களுடனும்
தீட்சண்யமான விழிகளுடனும் கையில் ஆயுதம் தாங்கி அமர்ந்த நிலையில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது விக்கிரகம். அதன் முன் ஒரு மனைப்பலகையில் கண்மூடி அமர்ந்திருந்தார் நாராயணமூர்த்தி, ஜனனியின் தந்தை. பழுத்த பழம் போல இருந்தார். பல ஆண்டு கால உபாசனை அவருக்கு தனி தேஜஸை கொடுத்திருந்தது. மெல்ல நடந்து அவருக்கு பக்கவாட்டில் வலது புறமாக அமர்ந்தாள் ஜனனி. மூவரையும் அமரச் சொன்னாள். வேணுவுக்கும் மூர்த்திக்கும் வித்தியாசமான சூழலில் தாங்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம். ரவிசங்கர் அமைதியாக உட்கார்ந்தான். சில நிமிடங்கள் அமைதியில் கழிந்திட கண்களை திறந்தார் நாராயணமூர்த்தி. தீட்சண்யமான விழிகள், கூர்நாசி, வெளுத்த தாடி மீசை, நெற்றியில் குங்கும தீற்றல் என பார்க்கவே மரியாதையான தோற்றம். சற்று மெலிந்த உடல்வாகு, இடுப்பில் ஒரு குங்கும நிற வேஷ்டி, வெண்ணிற மார்பில் ருத்ராட்சமும் இடவலமாக பூணூலும் அணிந்திருந்தார். கண்களை திறந்தவர் தன் முன்னே அமர்ந்திருந்த 3 பேரையும் பார்த்தார். அவர் பார்வை மெதுவாக நகர்ந்து கொண்டே வந்து ரவிசங்கரின் மேல் நிலைத்தது. அவனையே சிறிது நேரம் உற்று பார்த்தார். அவரது பார்வை தாழாமல் ரவிசங்கர் தடுமாறினான். அவனை பார்த்துவிட்டு வாராகி விக்கிரகம் இருந்த திசை நோக்கி கண்களை திருப்பி மூடிக்கொண்டார். என்னிடம் என்ன கேட்கணுமோ கேளுங்கள் என்றார் திரும்பாமலேயே. ஜனனி ரவிசங்கருக்கு கண்களால் ஜாடை காட்டினாள். கேளு கேளு என்பது போல். வந்து என தயக்கத்துடன் ஆரம்பித்தவன், என் அண்ணா அண்ணி என முடிப்பதற்கு முன் அது தற்கொலைதான் என்றார் பட்டென. ரவிசங்கருக்கு புஷ் என்றாகி போனது. வேறு என்ன? வந்து அது தற்கொலைன்னா அதுக்கு காரணம்? அவங்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்த கப்பல்ஸ். அண்ணி சாகிறப்போ 3 மாச கர்ப்பம். அவங்க எதனால தற்கொலை பண்ணிக்கணும்? ரவிசங்கரின் கேள்வியில் இப்போது கோபம் சிறிது எட்டி பார்த்தது. அது அவர்கள் கர்ம வினை. அதுதான் என்ன கர்ம வினைன்னு கேட்கிறேன். அழகான இனிமையான அவங்க வாழ்க்கைக்குள்ள அப்படி என்ன பெரிய கர்ம வினை அவங்களுக்கு வந்துடுச்சு? போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச பாவம்னு கதை விட போறீங்களா? ஆனால் பறந்தது அவன் கேள்வியில். ரவி, பதறினாள் ஜனனி. டே என்னடா? நண்பர்கள் திகைத்தனர். சட்டென கண் விழித்த நாராயணமூர்த்தி அவர்களை கையமர்த்திவிட்டு, அவர்களது கர்மவினை போன ஜென்மாவில் விதைச்சது இல்ல, இந்த ஜென்மாவில் விதைச்சது. இந்த ஜென்மாவிலேயே அறுவடையும் பண்ணிட்டாங்க. அவர் சொல்ல ரவிசங்கருக்கு அதிர்ச்சி கலந்த கோபம் பீரிட்டது. அப்படி என்ன கொலையா பண்ணிட்டாங்க? கத்தினான். அவர் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் கடகடவென சிரித்தார். அப்படியும் இருக்கலாம். அது என்னவோ இந்த அன்னையே அறிவாள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய கர்மவினை உன்னையும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உன் உயிரை வாங்கும் வரை அது விடாது. அவர் இப்படி சொல்லி நிறுத்தியதும் ரவிசங்கர், ஜனனி உட்பட அனைவரும் அதிர்ந்து போயினர். அத்தியாயம் 23. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அமைதியாக மகளை ஏறிட்டார் அவர். ஆமாம்மா, அப்படித்தான் வாராகி சொல்றா. இவர் என்னப்பா தப்பு பண்ணினார் சாகிறதுக்கு? ஜனனியின் குரலில் காட்டம். அவளது பதைப்பை கண்டு நாராயணமூர்த்தி மகளை வியப்புடன் பார்த்தார். அவர் புருவம் உயர்ந்தது. ஹோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். ஜனனி தொடர்ந்தாள். அப்பா, நான் கிளம்புறப்போ நீங்க சொன்னதை இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அங்க போனேன். அப்போ என அங்கே நடந்தது சகலமும் ஒன்று விடாமல் சொன்னாள் ஜனனி. ரவிசங்கர் தன்னிடம் சொன்னவற்றையும் சேர்த்து சொன்னாள். அதோட அப்பா, அங்கே நான் அவங்க தோட்டத்துல பார்த்தது அதேதான் அப்பா, சந்தேகமே இல்லை. நாராயணமூர்த்தி சற்று பதட்ட முகத்துடன் அவளை பார்த்தார். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நம்ம சித்தப்பா வீட்டில் பார்த்தோமே, அது மாதிரி இல்லாம இது வேற மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதை கையோடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சொன்னவள் தன் கைப்பையிலிருந்து அதை எடுத்தாள். ஒரு துணிக்குள் சுற்றப்பட்ட அதை பிரித்து வெளியே கொண்டு வந்தாள், காண்பித்தாள். ரவிசங்கர், வேணுமூர்த்தி மூவருக்கும் அதிர்ச்சி. இதை எப்போது எடுத்து வைத்துக் கொண்டாள்? அது தோட்டத்தில் அன்று முதல் நாள் காலை அவர்கள் பார்த்த சிவப்பு நிற கிழிஞ்சல்கள் கோர்த்த பதக்கம், ரத்தம் தோய்ந்திருந்தது. இதை இப்படி போடு. முன்னால் இருந்த மூங்கில் கூடையை காட்டினார். அவள் அதில் அந்த பதக்க மாலையை வைத்தாள். பார்க்கவே வினோதமாய் இருந்தது. அதையே உற்று பார்த்தார். பின் ஜனனியிடம் திரும்பி, இந்த மாதிரி கிடப்பதை உரிய பரிகாரம் இல்லாம தீண்டக்கூடாதம்மா. போய் ஆற்றில் குளித்து விட்டு வா. அதற்கு முன் இந்த கனியை கையில் வைத்துக்கொள். வாசலில் நின்று தலையை சுற்றி 3 முறை சுற்றிவிட்டு பின்பு பின்பக்கமாக எரிந்துவிட்டு பிறகு குளித்துவிட்டு நீ வீட்டிற்கு போ. நான் இவங்களை அழைச்சிட்டு வரேன். தலையாட்டியபடி ஜனனி கிளம்பி விட்டாள். அவள் சென்றதும் குழப்பத்துடன் அமர்ந்திருந்த ரவிசங்கரையும் மற்ற இருவரையும் பார்த்தார். தம்பி,
நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் பேயோட்டுறவனோ மந்திரவாதியோ பரிகாரம் பண்ண சொல்லி காசு பாக்குறவனோ குறி சொல்றவனோ இல்ல. நான் ஒரு உபாசகன். என்னுடைய உபாசனை தெய்வம் வாராகி அம்மன். என் உபாசனை தெய்வம் அப்பப்போ எனக்கு என்ன உணர்த்துதோ அதைத்தான் நான் சொல்றேன். அது பல சமயங்கள்ல நடக்கிறதால சில பேர் என்ன அப்படி நினைச்சுக்கிறாங்க. உன்னை பொறுத்தவரை சில விஷயங்கள் என் மனசுல தோணினதால தான் ஜனனி கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ நீ கேட்ட கேள்விக்கும் நான் சொன்னது உண்மையில நான் சொன்னதில்ல, என் தெய்வம் அந்த வாராகி அம்மனே சொன்னது. அவர் இப்படி சொன்னதும் ரவிசங்கருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வேணுதான் இப்போது கேட்டான். ஐயா, எல்லாம் சரிதான். இப்போ இவனை சுத்தி என்னென்னவோ நடக்குது. 2 நாட்களுக்கு முன்பு தற்கொலை செஞ்சுக்க போனான். நாங்க பார்த்து காப்பாத்திட்டோம். நீங்க சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் அமானுஷ்யமா அவனுக்கு நடந்திருக்கு. ஆனா எங்களுக்கு எதுவும் அங்கே தட்டுப்படுறதில்ல. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு தெரியணும். இவனுடைய அண்ணன் அண்ணி போனவங்க போயிட்டாங்க. இவனாவது உயிரோட இருக்கணும். இவன் நல்லவன். உதவினை யார் வந்து நின்னாலும் ஹெல்ப் பண்ற டைப்பு. தப்பை தட்டி கேட்க தயங்க மாட்டான். அதே சமயம் தான் தப்பு பண்ணிட்டு தான் தெரிஞ்சா அதை ஒத்துக்கவும் ஏத்துக்கவும் தயங்க மாட்டான். இவன் பொய் சொல்லியோ வார்த்தை பிறண்டு பேசியோ யாரையும் ஏமாத்தியோ நாங்க பார்த்ததே இல்லை. நாங்களாவது சில விஷயங்கள்ல அப்படி நடக்கிறதுண்டு. ஆனா ரவி அப்படி இல்லை. அவன் எங்க ஃப்ரெண்டு. என்ன காரணம்னே தெரியாம அவன் சஃபர் ஆகிறத எங்களால பார்க்க முடியாது. இப்போ மேற்கொண்டு இதை பத்தி தெரியணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஏதாவது பூஜை பரிகாரம் செய்யணுமா? சொல்லுங்க, எங்க நண்பனுக்காக நாங்க அதை செய்கிறோம். அவன் கேட்டதும் ரவிக்கு கண்கள் துளிர்த்து விட்டது. நண்பனின் கையை பிடித்து கொண்டான். மூர்த்தியும் ரவியின் தோளில் ஆதரவாக கை வைத்து அழுத்தினான். அவர்களை புன்னகையுடன் பார்த்த நாராயணமூர்த்தி அவர்களை பார்த்து, நீங்க 3 பேரும் என் வீட்டுக்கு போங்க. நேரா போய் வலது பக்கம் திரும்பினா ஒரு சிவன் கோயில் வரும். அங்க கோயில் அண்ட 3வது வீடு. என் பேரையோ ஜனனி பேரையோ சொன்னேன்னா என் வீட்டுக்கு வழி தெரியும். உங்க விஷயமா நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வரேன். எனக்கு அம்பாள் என்ன சொல்றாளோ அதை உங்களாண்ட சொல்றேன். உனக்காக நான் அவளாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கிளம்புங்கோ என சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். நண்பர்கள் 3 அவரை நோக்கி வணங்கிவிட்டு வெளியே வந்தனர். காரை கிளப்பிய சிறிது தூரத்திலேயே ஜனனி கைகளை அசைத்தபடி வந்துவிட்டாள். ஈரக்கூந்தலை விரித்து விட்டிருந்தாள். மஞ்சள் பச்சை நிற காம்பினேஷனில் தாவணி உடுத்தியிருந்தாள். நெற்றியில் சந்தன கீற்று. அந்த சூழ்நிலையிலும் ரவிசங்கரின் கண்கள் அவளை ரசனையுடன் பார்த்தன. நாராயணமூர்த்தி சொன்ன விஷயங்களை ஜனனியிடம் சொன்னான் மூர்த்தி. சொல்லிவிட்டு அவளை கிண்டல் அடித்தான். என்ன லாயரம்மா, பாவாடை தாவணியில ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரியுறீங்களே. எங்க அடாவடி லாயர் ஜனனி எங்க போனா? டேய் என ஒற்றை விரலை காண்பித்து அவர்களை சிரித்தபடி எச்சரித்தவள் முன் கதவை திறந்து கொண்டு ரவிசங்கரின் அருகில் உட்கார்ந்தாள். நேர போய் ரைட்ல கட் பண்ண ரவி, கோயில் கிட்ட போ. இதமான சந்தன வாசனை கிளம்பியது அவளிடமிருந்து. சில நிமிஷங்கள் அவனுக்குள் இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு என்னவென்று சொல்ல தெரியாமல் எழும்ப ஆரம்பித்தது. வீட்டிற்குள் இறங்கி அம்மாவுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஜனனி. புடவை தலைப்பை தோளில் போர்த்தியபடி சங்கோச்சத்துடன் வாங்கோ என சொல்லி சாப்பிட உபசரித்தாள் அந்த அம்மாள். கிட்டத்தட்ட ஜனனியின் சாயல். சுட சுட அரிசி உப்புமாவும் கத்தரிக்காய் கொச்சும் செய்து வைத்திருந்தாள். சாப்பிட்ட பிறகு எங்க ஆத்து பழக்கம் என சொல்லியபடி சின்ன அலுமினிய டபராவில் மணக்க மணக்க ஃபில்டர் காஃபி வந்தது. அந்த நேரத்தில் காஃபி குடிக்கும் பழக்கம் இல்லை எனினும் மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்த அம்மாவுக்காகவும் அதன் வாசனைக்காகவும் ஆளுக்கு வாங்கி கொண்டனர் நண்பர்கள். உச்சி பொழுதை தாண்டிய பிறகுதான் நாராயணமூர்த்தி வந்தார். வந்தவரின் முகம் இறுகியிருந்தது. உள்ளே வந்தவர் கால் அலம்பிக் கொண்டு சாய்வு நாற்காலியில் தொப்பென உட்கார்ந்தார். ஜனனி ஓடி போய் சொம்பு நிறைய பானகம் கொண்டு வந்தாள். வாங்கி கடகடவென முழுதும் குடித்துவிட்டு அவளிடம் தந்தவர் தூண்டால் வியர்வை முகத்தை துடைத்துக் கொண்டார். உன் நண்பனை கூப்பிடம்மா ஜனனி என்றார். இதற்காகவே காத்திருந்தவன் போல ரவிசங்கர் முன்னறையில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து அவர் முன்னால் வந்தான். பின்னாடியே வேணுவும் மூர்த்தியும். ஜனனி ஒரு ஓரமாக தூணை பிடித்தபடி நின்றிருந்தாள். ஆவலாய் தன் முகம் பார்த்த ரவிசங்கரை மௌனமாய் ஏறிட்டார் நாராயணமூர்த்தி. அம்பி இங்க வா. அவன் அவர் முன்னால் வந்து நின்றான். உட்கார். அவன் குழப்பமாய் அவர் முன் சம்மணம் கட்டி உட்கார்ந்தான். நன்னா நிமிர்ந்து உட்காரு. அவர் கட்டளையிடுவது போல் சொல்ல அவனும் நிமிர்ந்து அட்டென்ஷனில் உட்கார்ந்தார். நாற்காலியிலிருந்து சற்று முன்னால் வந்து தனது வலது உள்ளங்கையை அவனது உச்சந்தலை மேல் வைத்தார். அவனுக்கு சிலிர்த்தது. கண்களை மூடியவராக அசைவில்லாமல் உட்கார்ந்திரு என சொல்லிவிட்டு
கடகடவென ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தார். தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். எல்லோரும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தனர். நிசப்தமான அந்த சூழ்நிலையில் அந்த வீட்டின் கூடத்தில் கணீர் என்ற மந்திர சப்தங்கள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர் உச்சாடனம் செய்யவே ரவிசங்கரின் உச்சந்தலையில் சுரீர் என்றது. ஏதோ ஒன்று கபாலத்தில் நுழைந்து தண்டுவடம் வழியாக விறுவிறுவென நுழைந்து உடல் எங்கும் பரவுவது போல் தோன்றியது. உடலின் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறியது. கண்கள் கணக்கணவென்றானது. மார்பு படபடவென அடிக்க துவங்கியது. கொஞ்சம் மூச்சுக்கு திணறுவது போல் ஆனது அவனுக்கு. நெற்றியின் வலது பொட்டிலும் இடது பொட்டிலும் ஏதோ ஒன்று போய் போய் வருவது போலவும், பின் நெற்றியின் புருவ மத்தியில் அது நிலை கொண்டு சுழல்வது போலவும் தோன்ற தாழாமல் அப்படியே முன்னால் அவரது மடியிலேயே சரிந்து தொப்பென விழுந்தான் ரவிசங்கர். அத்தியாயம் 24. அவன் பிரகையற்று விழுவதை பார்த்ததும் பதறினர் நண்பர்கள். ஜனனி கூட சற்று பயந்தாள். ஒண்ணுமில்ல என்றார் நாராயணமூர்த்தி. ஆனால் ஜனனியின் அம்மா இதெல்லாம் இங்கே சகஜம் என்பது போன்ற பாவனையுடன் பார்த்திருந்துவிட்டு சட்டென சமையலறைக்குள் நுழைந்தாள். எலுமிச்சம்பழமும் வெல்லமும் இஞ்சியும் கலந்து நொடியில் ஒரு பானகம் தயாரித்தாள். நீர்மோர் தனியாக எடுத்துக்கொண்டாள். ஹாலிலிருந்து காமாட்சி என்று நாராயணமூர்த்தியின் குரல் கேட்டதும் தோ வந்துட்டே இருக்கேன் என பதில் குரல் கொடுத்து கொண்டே இரண்டையும் ஒரு தட்டில் வைத்து ஏந்தி கொண்டாள். கணவனிடம் நீட்டினாள். நீர்மோரை அவர் எடுத்துக்கொண்டு திரும்பி கலவர முகத்துடன் நின்றிருந்த வேணுவையும் மூர்த்தியையும் அழைத்தார். வாங்கோ. அவர்கள் வேகமாய் வந்தனர். இந்த பானகத்தை உங்க நண்பனுக்கு புகட்டுங்கோ. சத்தா அப்படி சொகத்துல சாஞ்சுங்கோ என்றதும் மூர்த்தி அவருடைய மடியில் தலை சாய்த்திருந்த ரவிசங்கரை மெல்ல உசுப்பி கீழே உட்கார்ந்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். வேணு பானகத்தை எடுத்து ரவி ரவி என அழைக்க என மெல்ல முனகியபடி மெதுவாக அசைந்தான் ரவிசங்கர். இந்தா இத குடி என்றதும் கண்களை மூடிய நிலையிலேயே மெல்ல வாய் திறந்தான் அவன். அவனது வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானக நீரை ஊற்ற ஆரம்பித்தான் வேணு. பாதி ஊற்றிக்கொண்டிருந்த போதே ஓரளவு சுய நினைவுக்கு வந்த ரவிசங்கர் எழுந்து நண்பனிடமிருந்து அந்த செம்பை வாங்கி மடக் மடக் என முழுதும் குடித்துவிட்டு தந்தான். இப்பொழுது அவன் கண்கள் பளிச்சென இருந்தது. தலை கலைந்திருந்தாலும் முகத்தில் ஒரு தேஜஸ் கூடினது போல் இருந்தது. என்னடா ஆச்சு? மூர்த்தி கேட்டான். என்னமோ தெரியலடா, அவரின் தலையில கை வச்சதும் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். போக போக ஒரு வெப்பம் உடம்புல கூடின மாதிரி. அதான் இப்போ பரவாயில்ல. நாராயணமூர்த்தி புன்னகைத்தார். தம்பி, இப்போ நான் உனக்குள்ள என்னுடைய உபாசனா சக்தியில வெறும் 2% தான் இறக்கி இருக்கேன். அதனுடைய வெப்பம் தாழாமல் தான் நீ மயங்கினது. உனக்கு வராகி கவசத்தை உருவேத்தி இருக்கேன். அவள் உனக்கு துணையா இருப்பா. இது அவளுடைய உத்தரவு. மனுஷ சக்தியோ இல்ல அமானுஷ்யமோ எதுவா இருந்தாலும் இது உனக்கு காவலா இருக்கும். அவர் படபடவென பேசிக்கொண்டே போனார். வேணு பரபரப்பாக கேட்டான். ஐயா, இப்போ இதுக்கு அவசியம் வந்ததால தான் சொல்றேன். இவன் விடை தேடி போக வேண்டிய இடம் அப்படி. அங்க போனாதான் உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். ஆபத்துகள் இந்த தம்பிய சூழ்ந்திருப்பதால இத்தனை வருஷ கால என் உபாசனையில ஒரு சின்ன பகுதியை நான் இவனுக்குள்ள இறக்கி இருக்கேன். கரண்ட் மாதிரி, ஒரு மின்சாரத்தை இன்னொரு இடத்துல கடத்துற மாதிரி. முறையான மந்திர ஒலி அலைகள் மூலமா உண்டாகிற சக்தியை இவருக்குள்ள நான் டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கேன். உங்க சயின்ஸ் படி சொல்ல போனா இதுல முழு நம்பிக்கை அவசியம். இந்த நிமிஷத்துல இருந்து மது மாமிசம் தொடாம பிற நாட்டங்கள் இல்லாம இருக்கணும். அப்போதான் அந்த மந்திர மின்சாரம் இவர் உடம்புக்குள்ள தங்கு தடையில்லாம தூய்மையா செயல்பட்டு தன் சக்தியை பெருக்கி தக்க வச்சுக்கும். கண்ணுக்கு தெரியாத கவசம் இது. அவர் சொன்னதும் ரவிசங்கர் எழுந்தான். கேட்டான். அப்போ நான் என் கேள்விகளுக்கு பதிலா எங்க போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? ஆமாம். நாராயணமூர்த்தி தலையசைத்தார். நீங்க இப்போ போக வேண்டிய இடம் நங்கேம்புழா. ரிசர்வ்டு வனப்பகுதி அதிகம் இருக்கும் கேரளாவின் அடர்ந்த காட்டுப்பகுதி அது. அங்கே போனா உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நங்கேம்புழா, கேரளா. ரவிசங்கரின் உதடு மெல்ல உச்சரித்தது.